நேசமிகு நண்பர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். எஜுகேஷன் டாக்ஸ் என்ற இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் கல்வி தொடர்பான செய்திகளை உங்களுக்கு பகிர்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கல்வி தொடர்பான செய்திகள் தொகுப்பில் பஞ்சாபில் நடைபெற்ற கபடி போட்டியில் தெரசா மகளிர் பல்கலைக்கழக மாணவியர் தாக்கப்பட்ட சம்பவம், இந்திய ரயில்வேயில் 32,000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் என்று சொல்லப்படக்கூடிய IFSF பதவிகளுக்கான காலியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு, தமிழகத்தில் உள்ள அரசு சட்ட கல்லூரிகளில் 132 இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு, அண்ணா பல்கலைக்கழகத்தின் MIT சார்பில் வழங்கப்படக்கூடிய ட்ரோன் பயிற்சி ஆகிய செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். பஞ்சாப் மாநிலம் குர்காசி பகுதியில் தேசிய அளவில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடைபெற்ற கபடி போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக மாணவிகள் சென்று விளையாடியிருக்கிறார்கள். அப்போது பீகார் மாநிலம் தர்பங்கா பல்கலைக்கழக மாணவியருடன் போட்டியின் போது ஏற்பட்ட ஒரு மோதலின் காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த அந்த அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பயிற்சியாளர் பாண்டியராஜன் அவர்களிடம் முறையிட்ட போது அவரையும் அங்கிருந்த அந்த மற்ற மாணவியர் தாக்கியதாகவும் அங்கிருந்த நடுவரும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை பெரிய அளவில் செய்தியாக வெளிவந்த நிலையில் அந்த மாணவியரையும் பயிற்சியாளரையும் பத்திரமாக மீட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்திருக்கு. தமிழக பள்ளி கல்வித்துறையின் சார்பில் மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் வெற்றி பெற்ற 466 மாணவ மாணவியருக்கு கலையரசன், கலையரசி என்ற விருதுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டிருக்கு. இதற்கான விழா சென்னை கோட்டுப்புறத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக வளாக அரங்கத்தில் நடைபெற்றிருக்கு. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு, மேயர் பிரியா, பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதி, பள்ளிக்கல்வியினுடைய மற்ற அதிகாரிகள், பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் உள்ளிட்ட அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டதாக இன்றைய நாளிதழ்களில் செய்திகள் வெளியாகியிருக்கு. சட்டதாரிகள் மற்றும் சட்ட கல்லூரி மாணவர்களுக்கு முக்கிய தகவலாக ஒரு அறிவிப்பு இன்று வெளியாகிருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் அரசு சட்ட கல்லூரிகளுக்கான 132 இணை பேராசிரியர், அதாவது அசோசியேட் ப்ரொஃபஸர், உதவி பேராசிரியர் என்று சொல்லப்படக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிய பணியிடங்களை நிரப்ப உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கு. இதற்கான விவரங்கள் அனைத்தும் www.prb.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது 31/1/2025, அதாவது ஜனவரி மாதம், இந்த மாதம் 31ஆம் தேதி முதல் மார்ச் 3 வரை அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெறும் அப்படிங்கிற தகவலையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கு. பள்ளிக்கல்வித்துறைக்கும் பள்ளிக்கல்வித்துறை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், பெற்றோருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த சம்பவமானது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் காரைக்குடி சாக்கோட்டை அருகே பொய்யாவயல் அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவன் அங்கிருந்த பள்ளிக்கு கம்ப்யூட்டர் வகுப்புக்காக பள்ளியில் இருந்த கணினியை இயக்க சுவிட்சை தொட்டதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக சக்தி சோமையா என்ற அந்த மாணவன் மீது மின்சாரம் பாய்ந்து அதில் அந்த மாணவன் மயங்கி விழுந்ததாகவும் அந்த மாணவனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு செல்லும் வழியில் மாணவன் பரிதாபமாக இறந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து சாக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் அரசு பள்ளியில் மின்சாரம் பாய்ந்து மாணவன் இறந்த இந்த சம்பவம் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மட்டுமின்றி இது போன்ற இனிமேல் பள்ளிகளில் நடக்காமல் அதனை தடுக்க வேண்டும். அந்த மின் இணைப்பு தொடர்பான மின் ஒயர்கள் தொடர்பான அனைத்தையும் சோதித்து சரியாக வைத்திருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய ரயில்வேக்கு ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய ரயில்வே தேர்வாணையம் மூலம் 32,438 குரூப் டி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. இதில் சென்னையை தலைமையிடமாக கொண்ட தெற்கு ரயில்வேயில் மட்டும் 2,694 பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ITI முடித்திருந்தால் போதும் என்று எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேர்வு தொடர்பான விவரங்களை www.rrbchennai.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்து இந்திய இராணுவத்தில் இன்ஜினியர்களுக்கான வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதில் 381 காலி இடங்களை நிரப்பப் போவதாக இந்தியன் ஆர்மி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விவரங்களை www.joinindianarmy.nic.in அப்படிங்கிற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து முக்கியமாக இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், அதாவது IAS IPS அந்த மாதிரி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தொடர்பான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய UPSC சார்பில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. 150 காலி இடங்களை நிரப்புவதற்கான UPSC முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு ஆகிய தேர்வுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கான விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் என்பது 11ஆம் தேதி பிப்ரவரி என்று அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. upsc.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் இந்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்து வங்கி பணி அப்படின்னு சொல்லி பார்த்தா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து காலி பணியிடங்கள் 266 இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. இது மண்டல அடிப்படையிலான அதிகாரி ZBO அப்படிங்கிற ஒரு பிரான்ச் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறாங்க. அப்ளிகேஷன்ஸ் இப்போது ஆன்லைனில் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. www.centralbankofIndia.co.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் இதன் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்து யூகோ வங்கி சார்பில் ஒரு 250 காலி இடங்களை நிரப்புவதற்கான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இது லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் என்று சொல்லப்படக்கூடிய LBO அப்படிங்கிற போஸ்டிங் ஃபில் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி அப்படிங்கிறது பிப்ரவரி 5ஆம் தேதி என்று அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த விவரங்களை ucobank.com அப்படிங்கிற வெப்சைட்டில் தெரிந்து கொள்ளலாம். பல்கலைக்கழகத்தினுடைய டிபார்ட்மெண்ட் காலேஜ் என்று சொல்லப்படக்கூடிய MIT காலேஜில் MIT அப்துல் கலாம் ஆளில்லா விமான பயிற்சி நிறுவனம் ட்ரோன் பைலட் அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு அதனுடைய ப்ரொஃபஸர் டைரக்டர் செந்தில்குமார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது ஏற்கனவே இந்த ட்ரோன் பைலட்டுக்கான கொடுத்துட்டு இருக்கிற நிலைமையில் நிறைய பெண்கள் மாணவியர் இதற்கான ட்ரைனிங் எடுத்து அவங்க மாதம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட வருமானம் ஈட்டுகிறார்கள் அப்படிங்கிற தகவலை அவர் வெளியிட்டிருக்காரு. இந்த ட்ரோன் பயிற்சியை பொறுத்தவரை MIT வளாகத்தில் நடத்தப்படுது. இந்த ட்ரோன்களை இராணுவத்தில், விவசாயத்தில், மேலும் இயற்கை பேரிடர் சமயங்களில் இந்த மாதிரி பல வகைகளில் பயன்படுத்த முடியும். அதற்கு ட்ரோன் ஆப்ரேட்டர், அதாவது ட்ரோன் பைலட் தேவை என்பதால் இந்த பயிற்சி வழங்கப்படுது. இது தொடர்பான பயிற்சி பெற விரும்புபவர்கள் MIT கல்லூரியில் இருக்கக்கூடிய MIT அப்துல் கலாம் ஆளில்லா விமான பயிற்சி நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். இத்துடன் எஜுகேஷன் டாக்ஸ் கல்வி தொடர்பான செய்திகள் தொகுப்பு நிறைவடைகிறது. அடுத்து புதிய செய்திகளுடன், புதிய தகவல்களுடன் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.